ஹலோ கைஸ், வெல்கம் டு உமாஸ் டெய்லி டைரி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆல்கஹாலிசம், மது பழக்கம். ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா என்னாகும்? நடையில தடுமாற்றமாகும், கண் மங்கலாகும், பேச்சுக்கள் உளரும். அளவுக்கு அதிகமா குடிச்சா லிவர் ஃபெயிலியர் ஆயிரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எந்த அளவு ஆல்கஹால் குடிச்சா நம்ம பிரெயினை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை அஃபெக்ட் பண்ணி இது நரம்பு மண்டலத்தை எந்த அளவு பாதிக்குது, இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு. ஏன்னா நம்ம நாட்டுல நடக்கிற 75% தப்புக்கள் இந்த மது பழக்கத்தினால் மட்டும்தான் நடக்குது. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆல்கஹால்ன்றது ஒரு அடிக்ஷன். சேம் ஆஸ் ஸ்மோக்கிங்கும் ஒரு அடிக்ஷன் தான். பட் ஷாக்கிங் ட்ரூத் என்னன்னா, ஸ்மோக்கிங்ல இருந்து கூட 110% ஆளுங்க வெளியில வந்துருவாங்க. வை? பிகாஸ் ஸ்மோக்கிங் ஒரு நிக்கோட்டின் தூண்டுதல் மட்டும்தான் நம்மள மேல் நோக்கி தள்ளும். பட் ஆல்கஹால் டிப்ரெஷன், சோகம், அழுத்தம்னு நம்மள கீழ் நோக்கி தள்ளிடும். அதனால அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 80% ஆஃப் ஆல்கஹால் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் ஆகுது. பேலன்ஸ் 20% பிளட் செல்ஸ்ல மிக்ஸ் ஆகுது. 20% தான் நினைக்க வேண்டாம், அதுதான் பிரெயின்ல பெரிய வேலை பண்ணுது. ஆல்கஹால் குடிச்ச 5 மினிட்ஸ்ல பிரெயினுக்கு போயிடுது. 10 மினிட்ஸ்ல பிரெயின் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுது. 20 மினிட்ஸ்ல லிவர் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. லிவரோட ப்ராசஸே நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்ற தான். ஆல்கஹால் பிளட்ல கலந்து ஸ்ட்ரெயிட்டா லிவருக்கு தான் போகுது. லிவர் என்சைம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அசிட்டால்டிஹைடா மாத்திடும். அடுத்து அசிட்டேட்டா மாத்தும். அதுவும் ரொம்ப கெடுதல் தான். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராவும் மாத்தி பாடியில இருந்து வெளியேற்றிடும். 1 ounce ஆஃப் ஆல்கஹால் ப்ராசஸ் பண்ண லிவர் 1 மணி நேரம் எடுத்துக்கும். 1 ounceனா 26 ml ஆஃப் ஆல்கஹால். அடுத்து லிமிட் ஆஃப் ஆல்கஹால் நம்ம பாடியில கலக்கிற ஸ்டேஜஸும் அதுக்கேத்த மாதிரி பாடி கண்டிஷன்ஸும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்கஹால் இருக்கிற வெரைட்டிஸும் அதுல எவ்வளவு % நச்சுத்தன்மை இருக்குன்னு பார்க்கலாம். பீர்ல 5% to 8% ஆல்கஹால் இருக்கு. வைன்ல 12% to 15% இருக்கு. இதுல எல்லாம் எத்தில் ஆல்கஹால் இருக்கும். அடுத்து ஹார்ட் லிக்வர்னு சொல்லுவாங்க. ரம், விஸ்கி, பிராண்டி, இதுல எல்லாம் மெத்தில் ஆல்கஹால் இருக்கும். இது அதுக்கும் மேல அப்படிதான் சொல்லணும். ரொம்ப டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் 45% to 60% இருக்கு. அடுத்து ஃபாரின் சரக்குல எல்லாம் 95% ஆஃப் ஆல்கஹால் இருக்கு. அதுல எல்லாம் சில்வர் மூடி தான் போட்டிருக்கும். ஏன்னா சீக்கிரமா ஃபயர் ஆகக்கூடியது. அவ்வளோ பெரிய ஆசிட் தான் நம்ம வயிற்றுக்குள்ள அனுப்புறோம். நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் அப்ராட்ல ஆல்கஹால் லெவல் பிளட்ல எந்த அளவு இருக்கணும் லிமிட் கொடுத்திருக்காங்க. 0.08 தான் இருக்கணும். இத லிவர் ப்ராசஸ் பண்றதுக்கே 5 hours 30 minutes எடுத்துக்கும். இப்ப மது அருந்துனா எவ்வளவு நாள் நம்ம உடம்புல இருக்கும்னு பார்க்கலாம். யூரின்ல 14 days இருக்கும். மூச்சு காத்துல 24 hours இருக்கும். ஹேர்ல 90 days, கிட்டத்தட்ட 3 மாசம் இருக்கும். அதனாலதான் குடிக்கிறவங்களுக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகுது. அடுத்த ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சேஃப் லெவல் ட்ரிங்கிங். இதுல பிளட் ஆல்கஹால் கண்டென்ட் 0.01 to 0.05 தான் இருக்கும். இது ஸ்டார்டிங் இனிஷியலா குடிக்கிறவங்க. இதுக்கு பேரு சப்லிமினல் இன்டாக்சிகேஷன். ஒரு क्वेश्चन கேட்டா ஸ்லோவா கேக்குறது, ஸ்லோவா ரிப்ளை பண்றது, தன்னைத்தானே சிரிக்கிறது, அழுகிறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் யூஃபோரியா இல்ல டிப்சி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் பிரெயின்ல டோபமைன் ஹார்மோன் சுரக்கும். ஏன்னா ஆல்கஹால் பிரெயின் கிட்ட போய் நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கீங்கன்னு சொல்லிடும். சோ அந்த டைம்ல டோபமைன் ஹார்மோன் சுரக்க ஸ்டார்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் லெவல் எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜ். இதுல ஆல்கஹால் அதிகமாயிட்டே போகும். 0.08 to 0.25. பிரெயின்ல ஆக்கிபிட்டல் லோப், டெம்பரல் லோப், ஃப்ரண்டல் லோப், இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸ்பீச் கன்ஃபியூஸ் ஆயிடும், பார்வை மங்கும், நடை தடுமாற்றம் ஆகும். நெக்ஸ்ட் கன்ஃபியூஷன் ஸ்டேட். இது லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஆல்கஹால் லெவல் 0.18 to 0.3 வரைக்கும் இருக்கும். பிரெயின்ல ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஹிப்போ கேம்பஸ் சுருங்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெமரி, ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங், டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரி ப்ராசஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஹிப்போ கேம்பஸ் சுருங்கி சுருங்கி ஒர்க் ஆகாம போயிடும். சோ மெமரைஸ் பண்ண முடியாது, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டூப்பர் ஸ்டேஜ், கோமா லெவல், டெத். டெத் ஸ்டேஜ்ல ஆல்கஹால் கண்டென்ட் லெவல் 0.45. ஆல்கஹால் பாய்சன் பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இறந்துடுவாங்க. அடுத்து ஆல்கஹால் எப்படி நம்ம பிரெயின்ல மெசேஜ் டிரான்ஸ்ஃபரிங்ல அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சிக்னல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் நம்மள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. நீ சாப்பிடு, நட, உட்காரு, இது எல்லாமே சொல்லுது. இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் ஸ்டாப் ஆயிருது. ஸோ இது ஸ்டாப் ஆகுறதுனால நர்வஸ் சிஸ்டம்ல நர்வ் செல்லும் பாதிப்படையுது. ஸோ ஆல்கஹால் குடிச்ச உடனே ஹார்ட் ரேட் ஸ்லோவாகும், திடீர்னு படபடப்பா வரும். ஏன் இப்படி ஆகுதுன்னு நான் சொல்றேன். சில சிக்னல்ஸ் நம்ம பிரெயினுக்கு போனா ரொம்ப டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கும். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றது தான் காபான்னு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். காமா அமினோ பியூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்கஹாலோட வேலை என்னன்னா இந்த காபாவை அட்டாக் பண்றது. அதனாலதான் ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு மன அழுத்தம், படபடப்பு
அப்பெல்லாம் வருது. அடுத்து வெளிநாட்டுல எல்லாம் எவ்வளவு ட்ரிங்க்ஸ் அலோவ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கமே வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம நாட்டுக்கு வந்துச்சு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடால எல்லாம் 10 or 15 ட்ரிங்க்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப அதிகமா போகுதுன்னு கனடால என்ன பண்ணாங்கன்னா பர் வீக்குக்கு 2 ட்ரிங்க்ஸ் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. ஒரு ட்ரிங்க் எவ்வளோனா 35 ml பீர் ஆர் 140 ml வைன். இல்ல ஹார்ட் லிக்கர்னு போயிட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வோட்கா, விஸ்கி, பிராண்டி இதெல்லாம் 45 ml தான் குடிக்கணும். பர் வீக்குக்கு 1 ட்ரிங்க் குடிச்சா ஒரு சிகரெட் அடிச்சதுக்கு சமம்னு பிரிட்டன் ஸ்டடியில ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதிகமா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா குடல் புற்றுநோய் வரும்னு 15 இயர்ஸா ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மதுபானம் குடிச்சா முழுக்க முழுக்க கெடுதல் மட்டும்தான். ஹார்ட் டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர், யூரிக் ஆசிட், ஒபிசிட்டி எல்லாமே வரும். இப்போ ஆல்கஹால் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டா லிவர் ரீசெட் ஆக 1 month ஆகும். ஸோ எகைன் நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதோட நிலைமை என்னன்னு பாத்துக்கோங்க. அப்படி டக்குன்னு ஸ்டாப் பண்ணாலும் மனநிலை பாதிக்கும், ஸ்லீப் சைக்கிள் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் குறைக்கணும். அதுவும் 50 வயசுக்கு மேல போச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணவே கூடாது. அப்படி லிவரை கிளீன் பண்ணணும், நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றணும்னு நினைச்சா இந்த கீரை வகைகள், அரைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் அரைச்சு ஜூஸ் போட்டு குடிக்கணும் டெய்லியும். வைட்டமின் பி அதிகமா எடுத்துக்கிட்டா லிவருக்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ கெட்டது தர ஆல்கஹால், நம்ம உயிரையே பறிக்கிற ஆல்கஹால் தேவையானு நினைச்சு பாருங்க. இத பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ, பை.